வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி லலிதா. நம்ம வாழ்க்கையை சரி செய்யறதுக்கான எல்லா மருந்துகளும் நம்மக்கிட்டேயே தான் இருக்கு. நாம தான் நம்மளோட இந்த அடிப்பட்ட வாழ்க்கையை குணப்படுத்த போறோம். போங்கம்மா, மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறப்போ யாராவது வரமாட்டாங்களா? இந்த மன காயத்தை சரி பண்ண மாட்டாங்களா? வாழ்க்கையே இப்படி அடிப்பட்ட நிலையில இருக்கே, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன்னு அடுத்தவங்க கிட்ட அவங்க உதவியை நாடி இருப்போம். ஆனால் உண்மை வேற. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். ஒரே ஒரு தடவை நம்ம தான் நம்ம வாழ்க்கையை குணப்படுத்தக்கூடிய மருந்துன்னு புரிஞ்சு அதை செஞ்சிட்டோம்னா இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டா நிறுத்தவே மாட்டாங்கிற மாதிரி உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அந்த தீர்வை காண வெளியிலே போக மாட்டீங்க, உங்ககிட்டயே திரும்ப வருவீங்க. நீங்களே உங்களை சரி பண்ணிப்பீங்க. எப்படி நம்மளை நாமளே குணப்படுத்திக்கிறது, வாழ்க்கையை எப்படி கட்டமைக்கிறது, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. 1, நம்ம தான் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பு. 2, நம்மளோட சிந்தனைகள் தான் நம்ம எதிர்காலத்தை கட்டமைக்குது. 3, பவர் அப்படிங்கிற விஷயம் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் இருக்குது. 4, எப்போ நம்மளை நாமளே வெறுக்கிறோமோ, குற்ற உணர்ச்சியை உருவாக்குறோமோ, அப்போ அதிகமான கஷ்டத்தை உணர்வோம். 5, நம்ம தான் நம்ம உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் உருவாக்குறோம். 6, வருத்தம், குறைகள், விமர்சனம் இதெல்லாம் தான் நம்மளை அதிகமாக பாதிக்கும். 7, கடந்த காலத்தை போக விட்டுடுங்க, எல்லாரையும் மன்னிக்கணும். ஏன்னா கடந்த காலத்தை மாற்ற முடியாதில்ல, அப்போ மன்னிச்சு தான் ஆகணும். 8, நம்மளை நாமளே நேசிக்க பழகணும், ஆர்வத்தோடு இருக்கணும். 9, இந்த நொடியில் செல்ஃப் அக்செப்டன்ஸ் தான் பாசிட்டிவான மாற்றங்களை உருவாக்கும். நம்மளை நாமளே நேசிக்கிறப்போ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் சூப்பராக வேலை செய்யும். 10, வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். நாம் என்ன கொடுக்குறோமோ அதை திரும்ப கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது ரெண்டுக்குமே நம்ம மட்டும்தான் காரணம், நம்ம மட்டும்தான் பொறுப்பு. மனிதன், இடம், பணம் இப்படி எதுக்குமே நம்மளை தாக்கக்கூடிய சக்தி கிடையாது. நிம்மதி உருவாக்கிட்டோம், மைண்டில் பேலன்ஸை உருவாக்கிட்டோம்னா அது தானாக நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சிடும். இந்த பிரபஞ்சம் நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். நம்ம ஆழ் மனசு நம்ம என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ அதை ஏற்றுக்கும். இந்த பிரபஞ்சம் என்றைக்குமே நம்மளை விமர்சிக்காது. வாழ்க்கையை வீணாக்கிட்டோமே, இந்த மாதிரி சூப்பராக வாழ்ந்திருக்கணும், இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஐடியாக்களை தூக்கி போட்டுடணும். ஆனது ஆச்சு, முடிஞ்சு போன வாழ்க்கை, அவ்வளவுதான். அதை மாற்ற முடியாது. ஆனால் ஃப்யூச்சரை அழகாக நீங்கள் கட்டமைக்க முடியும். அதனால் கடந்த காலத்தை மறந்துட்டு தற்போது என்ன நடக்குதோ அதில் கவனம் செலுத்தி எதிர்காலத்தை அழகாக மாற்றணும். நம்மளை பற்றி நாம் எப்பவுமே நெகட்டிவாக சிந்திக்கக்கூடாது. பதட்டமான சூழல் வர்றப்போ நெகட்டிவாக தான் சிந்திக்க தோணும், மைண்டை ஒருநிலைப்படுத்த முடியாது. ஸோ பதட்டம், பயம் இப்படிப்பட்ட நெகட்டிவ் எண்ணங்களை உள்ளேயே கலைச்சிடணும். கடந்த காலத்தை மறக்கணும்னா மன்னிக்க கற்றுக்கணும். நடந்தது நடந்துடுச்சு, எல்லாத்தையும் மன்னிச்சிட வேண்டியது தான். இது வேற எதுக்கு பாரமாக நம்ம தலையிலேயே நிற்கணும்? மன்னிக்காம மைண்ட்லேயே வச்சிருந்தா நோய்கள் தான் உருவாகும். உடம்பு சரியில்லாமல் போகிறப்போ எதை நீங்கள் மன்னிக்காமல் வச்சுருக்கீங்கன்னு யோசித்து பார்த்து மன்னிப்பை கொடுத்துடுங்க. நம்ம வலி நமக்கு தான் தெரியும், வெளியில் யாருக்குமே புரியாது. தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு எதிர்பார்ப்பவங்களும் வெளியில தான் இருப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சாங்க, அது தப்பாக போய் முடிஞ்சிடுச்சு. அதை சரி செய்ய ஒரே வழி நம்மளை நாமளே நேசிக்கிறது தான். நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை ஏற்றுக்கிறது. நம்மளை நாமளே நேசிக்கிறப்போ வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். பணம், ஆரோக்கியம், சொந்த பந்தம் இதெல்லாமே வாழ்க்கைக்குள்ளே தானாக வரும். நம்ம கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாமே நாம் ட்ரை பண்ணாமலே நடக்கும். நம்மளை நாமளே அதிகமாக காதலிக்கணும், எதுக்கும் விமர்சிக்க கூடாது. நம்மளை மட்டும் இல்லை, யாரையுமே விமர்சிக்க கூடாது. நான் இப்போ சொல்ற இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க. நான் இந்த பாசிட்டிவான சக்தியையும் ஆற்றலையும் நம்புறேன். எனக்கு என்ன தெரியணும் அது என் கண் முன்னாடி தெரியுது. எனக்கு என்ன வேணுமோ அது சரியான நேரத்தில் சரியான இடத்துல என்ன வந்து அடையுது. இந்த உலகத்துல எல்லாமே நல்லதா இருக்கு.
அது முதல் பாயிண்ட். அடுத்தது, என்னதான் பிரச்சனை, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல, மருந்தடிச்சு கொல்லுங்கடான்னு பிரச்சனை நம்ம கூட கொசு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அன்பு தான் அதுக்கு சிறந்த மருந்து. இட் இஸ் ஏ மெடிக்கல் மிராக்கிள்னு டாக்டர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மிராக்கிளான விஷயங்களை நடத்துறது இந்த லவ், அன்பு மட்டும்தான். நம்ம மேலே நிறைய மரியாதை வச்சிருக்கு. இந்த உடலில் நடக்கக்கூடிய அற்புதங்கள், மனசில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றியோடு இருக்கணும். நம்ம மேலே நமக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் எப்போ இல்லாமல் போகுதோ அப்போ உங்கள் மேலே இருக்கிற காதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். நம்ம தான் நமக்கு பிரச்சனை. நம்ம எண்ணங்களை மாற்றணும். நம்ம மேலே இருக்கிற காதலையும் அன்பையும் அதிகப்படுத்தணும். எப்படி? இதோ சொல்கிறேன். கண்ணாடி முன்னாடி நிற்கணும். கண்ணாடியில் தெரியக்கூடிய உங்கள் கண்களை பார்த்து உங்கள் பேரை சொல்லி, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை நான் ஏற்றுக்கிறேன், இதை முழுசாக ஃபீல் பண்ணி சொல்லுங்க. பொண்ணோ அல்லது பையன்கிட்டையோ எப்படி ஃபீல் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. இதை பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒர்க் ஆகாது, ஆனால் பண்ண அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ஒரு எக்ஸசைஸு. பண்ணினா பிடிக்காது, பண்ண தான் பிடிக்கும். வெயிட் போட்டுட்டேன், வெயிட் போடலை, ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க, இல்லை குள்ளமாக இருக்கீங்க, இப்படி எந்த குறைகள் உங்கள் கண்ணில் பட்டாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி நேசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. அடுத்து, மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறது. கடந்த காலத்தை நினச்சி பாருங்க. நம்ம மேலே நாம் வச்சிருந்த நம்பிக்கைகள் யோசிச்சா அது கொஞ்சம் வலியை கொடுக்கும். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வீட்டில் உள்ள குப்பைகளை க்ளீன் பண்ணுற மாதிரி மைண்டில் உள்ள குப்பைகளை ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை பிரச்சனையுடையதாக ஆகிடும். இதை வச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு பவரை கொடுக்குறோம். எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுட்டாதான் என்ன பிரச்சனை, நம்ம எதிர்காலத்தை எப்படி நாம் கண்ட்ரோல் எடுக்கிறதுன்னு இப்படி எல்லாமே தெரியும். நமக்கு கெட்டது செஞ்சது யாராக இருந்தாலும் அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, பயத்திலேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கான கூலி கட்டாயம் அவங்களுக்கு கிடைச்சே தீரும். அப்போ நாம் என்ன செய்யணும்? யார் என்ன செஞ்சாலும் மன்னிக்கணும். அது அவங்களுக்காக அல்ல, உங்களுக்காகத்தான். மைண்டில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்க. அவங்க நம்ம மைண்டை விட்டு போனாதான் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்கும். நெகட்டிவான விஷயங்களை வெளியில கொண்டு வந்து அழகான பாசிட்டிவான வாழ்க்கையை வாழணும். அடுத்து நாம் எடுக்க போகிற முடிவுகள், நம்ம நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் சார்ந்துதான் உண்மை பொய் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஒரு கிளாஸில் தண்ணி இருக்கு, பாதி அளவு தான் இருக்கு. பாதி அளவு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதும் பாதி காலியாக இருக்குன்னு சொல்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. பாசிட்டிவாக பார்த்தா பாதி ஃபுல்லாக இருக்குன்னு தோணும், நெகட்டிவாக பார்த்தா பாதி காலியாக இருக்குன்னு தோணும். எண்ணங்களை பாருங்க. நாம் எதை உண்மைன்னு நம்புகிறோமோ அதுதான் நடக்கும். பிரச்சனைகள் என்கிறது நம்ம எண்ணங்களோட அமைப்பு தான். அதை நம்மளால் நல்லாவே மாற்றி அமைக்க முடியும். எண்ணங்கள் எதுவோ அதுவே நிஜமாக மாறும். மழை கொட்டுன்னு கொட்டுது, இது என்னடா பேய் மழையாக இருக்கே, ஒரே சொதன்னு எப்படி வேலைக்கு போகிறது அப்படின்னு பெய்கிற மழையை பார்த்து திட்டுறதும் நம்ம சாய்ஸ் தான். அதுவே இயற்கையாக நடக்கிற விஷயம், என்ஜாய் பண்ணணும். ரொம்ப நாள் கழித்து மழை வருது, இல்லை ரெயின் கோட் போட்டு கொடையை பிடிச்சி மழையை என்ஜாய் பண்ணி, வான் மேகம் பூவாய் தூவும், மேகம் என்ன ஆகும், இன்பமாக தோன்றும். அவ்வளவுதான் நம்ம நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை, நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கை. கொண்டாட்டமான எண்ணங்கள் இருந்தால் கொண்டாட்டமான வாழ்க்கை கிடைக்கும். செழிப்பான எண்ணங்கள் செழிப்பான வாழ்க்கையை கட்டமைக்கும். அன்பு நிறைஞ்ச எண்ணங்கள் அன்பான வாழ்க்கையை கட்டமைக்கும். ஒவ்வொரு மோமெண்ட்டும் ஒரு புதிய தொடக்கம்தான். இந்த தருணத்தில் தான் பவர் என்கிற விஷயம் இருக்கு. நீங்கள் எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகி எல்லாம் நிற்கல, ஃப்ளோவில் நல்லா மூவ் ஆகிட முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டில் சிந்திக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்களோட சொந்த உலகத்துக்கு நீங்கள் தான் ராஜா. எல்லா நேரங்களும் எண்ணங்களை எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக செக் பண்ண முடியும். பாசிட்டிவாக இருந்தால் கண்டினியூ, நெகட்டிவாக இருந்தால் ஒதுக்கிடுங்க. அடுத்து நாம் என்ன செய்யணும்?
மாறுறதுக்கு முடிவு பண்ணணும். மாறுவதற்கு கோபம் மாதிரியான விஷயங்கள் தடையாக இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறது? எண்ணங்களை சரி செய்யணும். சில எண்ணங்களை பாலிஷ் போடணும், அப்போ அது நல்லதாக மாறிடும். சில எண்ணங்களை மொத்தமாக ரிப்பேர் பார்க்கணும், அதுக்கு எஃபர்ட் போடணும். சில எண்ணங்களை சரி பண்ணவே முடியாது, அப்போ அதை குப்பைன்னு சொல்லி தூக்கி போட்டுடணும். நான் மாற தயாராக இருக்கேன்னு சத்தமாக சொல்லுங்க. நான் மாற தயாராக இருக்கேன். ஒரு வாட்டி உங்கள் தொண்டையில் அதிர்வு தெரியணும். மனசார இதை நீங்கள் ஏற்றுக்கணும். அது வரைக்கும் நான் மாறுவதற்கு தயாராக இருக்கேங்கிற வாக்கியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் மாறவே மாட்டேன்னு சொல்கிற சில இடங்கள் இருக்கும், அதில் நல்லா கவனம் செலுத்தணும். ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக மாற வேண்டி இருக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நீங்கள் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கும். எதுவாக இருந்தாலும் தேர்வு செஞ்சு மாற்றத்தை ஆரம்பிக்கணும். கறி பிடிச்ச பாத்திரத்து அதை என்ன பண்ணுறோம்? நல்லா வெந்நீரில் ஊற வைக்கிறோம், சோப்பை போட்டு தேய்ச்சி கழுவோம், சுத்தம் பண்ணுவோம். ஆரம்பத்தில் அது போகாத மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ண பளபளன்னு ஆகும். இதுதான் நம்ம மென்டல் ஃபீலிங்குக்கும் நடக்கும். புது ஐடியாக்களை மைண்டுக்குள்ளே உருவாக்கணும். புது அஃபர்மேஷன்ஸை உருவாக்கணும். கண்ணாடி முன்னாடி நின்று நான் மாற தயாராக இருக்கேன்னு சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்க. இல்லை நான் மாறலேன்னு சின்ன ஃபீல் வந்தால் கூட ஏன் அப்படின்னு கேள்வி கேளுங்க. ஏன் நான் மாற தயாராக இல்லை அப்படின்னு உங்களை சத்தமாக திட்டிக்க வேண்டாம். ஓகே, மாற ரெடியாக இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி திரும்ப நின்று உங்கள் கண்களை ஆழமாக பாருங்கள். என் பிடிவாதத்தை துரத்த நான் ரெடியாக இருக்கேன்னு சத்தமாக 10 முறை சொல்லுங்க. தடுக்க எந்த விஷயமும் இருக்காது. கண்ணாடி முன்னாடி நின்று பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். சீக்கிரமே ரிசல்ட்ஸும் பார்க்கலாம். அடுத்தது, மாற மாட்டேன்னு வீம்பு பிடிக்கிறது. இந்த மிரர் ஒர்க்கை வச்சே நமக்கு தடையாக இருக்கிற விஷயங்களை ஒதுக்க முடியும். அஃபர்மேஷன்ஸ் எதுவும் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஸ்டெப்பை செய்யணும். அதுதான் டிசிப்ளின். முதல் அஃபர்மேஷன், என் பிடிவாதத்தை போக்க நான் ரெடியாக இருக்கேன். நம்ம பிடிவாதம் போகிற வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம்தான் மாற்றத்தை பார்க்கணும். நம்மளை நாமளே குறை சொல்கிறது, விமர்சிக்கிறது, இதெல்லாம் நெகட்டிவிட்டியை தான் உருவாக்கும். அடுத்தது, எப்படி மாறுறது? எந்த விஷயத்தை கடந்து வந்தாலும் அதை கொண்டாடணும். முழு ஹாப்பினஸோடு செய்யணும். அப்போ அது ஈஸி ஆகிடும். ஆர்வம், பராமரிப்பு, மைண்டில் கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளே மற்றவங்களையும் மன்னிக்கிறது, இதுதான் முக்கியமான பிரின்சிபிள்ஸு. ஆரம்பிக்கிறப்போ இது கஷ்டமாக இருக்கலாம். விடாமுயற்சியோடு இதை செய்கிறப்போ எது எந்த பிரச்சனையை உருவாக்குது, எப்படி நாம் மாற்றுறதுன்னு புரிய வரும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக இருக்கிறது இப்போ இருக்கிற எண்ணம் தான். நம்ம பழைய எண்ணங்கள் போய் அதில் கிடைச்ச அனுபவங்கள் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. தியானம், ரிலாக்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் செய்கிறப்போ மாற்றங்களை உருவாக்கிக்க முடியும். அடுத்து, நீங்கள் எதில் கவனம் செலுத்துறீங்களோ அது தானாக வளரும். உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் இருக்கிற முக்கியமான விஷயங்கள், நீங்கள் வெறுத்த எல்லா பிரச்சனைகளும் உங்ககிட்ட இன்னும் இருக்குது. நான் என் வேலையை வெறுக்கிறேன், இப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் நமக்குள்ளே தான் இன்னும் இருக்குது. அதை வெளியேற்றணும். நான் இந்த புது வேலையை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயத்தை பில்ட் பண்ணணும். எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. எது நல்லதாக ஃபீல் பண்ண வைக்குதோ அதை சிந்திக்கணும், அதை செய்யணும். எந்த மக்கள் உங்களை நல்லதாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கணும். நல்லதாக ஃபீல் பண்ண வைக்கிற உணவுகளை சாப்பிடணும். நல்லா ஃபீல் பண்ண வைக்கிற இடங்களுக்கு போகணும். விதையை விதையுங்க. பொறுமையாக காத்திருந்தால் விதையிலிருந்து அழகான செடி முளைக்கும். ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருக்கும், போக போக எல்லா ப்ராசஸும் வேகமாக மாறும். அடுத்து, நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பெர்ஃபெக்ட் வர கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் சப்போர்ட். உங்களுக்குன்னு நீங்கள் சில கட்டங்களை வகுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எதுவும் சரியாக ஒர்க் ஆகாது. கிராட்டிடியூட் பயிற்சி பண்ணுங்க, எழுதுங்க, படிங்க, தியானம் பண்ணுங்க, கற்பனை செய்யுங்க. இதெல்லாம் தான் நம்மளை லேர்ன் பண்ண வைக்கும். காலையில் எழுந்ததும் எண்ணங்களை சரி செஞ்சு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி குளிக்கிறது, தியானம் பண்ணுறது, அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறது, உடற்பயிற்சி செய்யறது, இதெல்லாத்தையும் பண்ணணும். அடுத்து, சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளும் அற்புதமானது. நம்முடைய பிரதிபலிப்பு தான் நம்முடைய உறவுகள். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் உறவுகளை ஈர்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் தான் நம்ம உறவுகள்கிட்டையும் அதிகமாக இருக்கும். எப்படி ரிலேஷன்ஷிப்பை
பெஸ்ட்டாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்னோட வேலையை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ நான் இருக்கிற பொசிஷன் எனக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸாக நான் பார்க்குறேன். ஒரு வேலையை விட்டு நீங்கள் விலகிற சூழல் வந்தால் அதை அடுத்த பர்சனுக்கு அன்போடு கொடுத்துட்டு போயிடணும். என்னோட வேலையிலிருந்து இப்போ நான் விலகிறேன். இந்த சூப்பரான வேலையை அடுத்தவங்க சிறப்பாக செய்ய நான் வழிவிடுறேன்னு சொல்லி பாசிட்டிவாக அன்பாக வழிவிடுங்க. உங்களை வேலையில் யாராச்சும் தொல்லை பண்ணால் அவங்கள அன்போடு ஹேண்டில் பண்ணுங்க. என்றைக்குமே நெகட்டிவிட்டியை காண்பிக்காதீங்க. அடுத்து வெற்றி. நம்மளோட ஒவ்வொரு அனுபவமும் வெற்றி தான். வாழ்க்கை வெற்றியில் தொடங்குதோ இல்லையோ வெற்றியில் முடியணும். அது நம்மளோட பிறப்பு உரிமை. அது வாழ்க்கை முழுக்க முழுக்க என்ஜாய்மெண்ட்டோடு நாம் வாழணும். நான் ஒரு முட்டாள், சோம்பேறி, தோத்தாங்குழி இப்படியெல்லாம் நீங்கள் என்றைக்குமே உங்ககிட்ட சொல்லாதீங்க. இது புதுசாக இருக்க, எப்படி செய்யணும் தெரியலையே அப்படின்னு விட்டுடாதீங்க. உங்களால் சக்ஸஸை உருவாக்க முடியும். இந்த வீடியோவில் சில அஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்கேன். கடவுள் எனக்கு தேவையான எல்லா ஐடியாக்களையும் கொடுத்துருக்கார். நான் தொடர எல்லாமே வெற்றி தான். எல்லோருக்கும் போதுமான விஷயங்கள் இருக்குது. என்னோட கனவுகளை தாண்டின விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கான அற்புத வாழ்க்கை எல்லா இடங்களிலும் இருக்குது. அடுத்து செழிப்பு, அதாவது வெல்த்தி. செழிப்புங்கிறது நம்ம மனநிலை தான் இருக்குது. வாழ்க்கையை அழகானதா நாம் நினைக்கணும். என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றியோடு இருக்கணும். அப்போ தான் எல்லாமே அதிகமாகும். என்ன இருக்கோ, ஆல்ரெடி என்ன இருந்ததோ, இனிமே என்ன இருக்க போகிறதோ எல்லாத்துக்கும் நன்றியோடு இருக்கணும். இருக்கிற இடத்தை சுத்தமாக்கணும். அப்போ தான் மைண்டும் சுத்தமாகும். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். செழிப்பான வாழ்க்கையை நல்லாவே கற்பனை பண்ணணும். செழிப்புங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை சார்ந்தது இல்லை. தியானம், பிரார்த்தனைகள் எல்லாம் மனசை எளிமையாக்கும். யாராவது பாராட்டினா மனசார ஏற்றுக்குங்க. அதுவும் செழிப்போட பரிசுகள் தான். நீங்களும் திரும்ப பாராட்டுங்க. அடுத்து உடல். நம்ம உடல் இல்லைன்னா இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. நம்ம உடல் எப்பவுமே நம்மக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும். திடீர்னு இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கும், திடீர்னு காரமாக சாப்பிடணும் போல இருக்கும். அப்போது அது சம்மந்தப்பட்ட ஏதோ சத்து இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு. அதுதான் நம்ம உடலை கட்டமைச்சு நம்ம செயலையும் சீராக்குது. டென்ஷனாக இருந்தால் அது வலிமை இல்லை, பலவீனம். ரிலாக்ஸ்டாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அதுதான் நமக்கு வலிமையை கொடுக்கும். கோபம் கூடவே கூடாது. அது நெகட்டிவான முறையில் ரொம்ப பாதிக்கும். என் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அடிக்கடி சொல்லணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையை நாம தான் குணப்படுத்திக்கணும். பயிற்சிகளோட அஃபர்மேஷன்ஸோட பார்த்தோம். நமக்காக நாம் இருக்கோம்னு இப்போ புரியுதா? போதுண்டா, எனக்கு நான் போதும், நானே என்னை பார்த்துப்பேன்னு தைரியம் வருதா? இந்த பதிவு பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.